Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோல சூப்பரான சில்லி garlic noodles எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி கூடவே அந்த bell ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவு உப்பும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்க்கறதுனால நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வெந்து வரும். இப்போது 100 கிராம் அளவுக்கு நூடுல்ஸை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்டு நூடுல்ஸ் எடுக்கிறீங்களோ அது எவ்வளோ நிமிஷம் குக் பண்ணணும் அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய நூடுல்ஸ் சரியாக 7 நிமிஷத்தில் அழகாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு ஸ்டெய்னர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதில் நார்மலான வாட்டர் ஊற்றி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால நூடுல்ஸ் வந்து ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போது நாம் சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பூண்டும் இஞ்சியும் நல்லா இந்த அளவு வறுபட்டு வரணும். அப்போ தான் சில்லி கார்லிக் நூடுல்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 கைப்பிடி அளவு வெங்காயம், 1 கைப்பிடி அளவு நீளவாக்கில் கட் பண்ண கேரட், 1 கைப்பிடி அளவு கேப்சிகம், 1 கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி காய்கறி எல்லாம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது காய்க்கு தேவையான 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிகளை ஓவர் குக் பண்ண வேண்டாம். சரியாக 70லேருந்து 80% வெந்தால் போதும். இப்போது 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ்லேயே உப்பு இருக்கிறதுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உதிரியான நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்ல காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற கலர்ஃபுல்லான காய்கறிகள், சாஸஸ், அப்புறம் இந்த நூடுல்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், பெப்பர் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம வீட்டில் நாமளே நம்ம கைப்பட செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும், அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த நூடுல்ஸை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல ஸ்பைசியான சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.